ஏற்பட்ட வாஷிங்டன் போஸ்ட்ல தலைப்புச் செய்தியாக வரணும்னா அது லேசுப்பட்ட காரியம் கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் தலைவர். அப்போ பொதுவாக இந்த 40 ஆண்டு காலம் என்பது 41 ஆண்டு காலம் என்பது விவசாயிகளுக்கு ஐயாவுடைய மறைவுக்கு பிறகு பின்னடைவான காலம். இதில் யாரும் சிறப்பான காலம்ன்றதை சொல்கிறதுக்கான எந்த சாத்தியக்கூறும் கிடையாது. அரசியலுக்கு அப்பாற்பட்டு ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நான் சொல்கிறேன். மாநில அரசின் பட்ஜெட்டு 4 லட்சம் கோடி, விவசாயிகளின் பட்ஜெட்டு 45,000 கோடி. உங்களுக்கு வெறும் 11% தான். நீங்கள் எத்தனை சதம் ஆள்றீங்க? நமக்கு வெறும் 11% தான். மத்திய அரசின் பட்ஜெட்டு 50.65 லட்சம் கோடி, விவசாயிகளுக்கு ஒதுக்கீடு 1.36 லட்சம் கோடி. வெறும் 2.72% தான் வேளாண்மைக்கு ஒதுக்கீடு. வெறும் 2.25% தான். இதிலிருந்தே நம்ம தெரிஞ்சுக்கிற வேணாமா, அந்த சோத்து பானையிலிருந்து உங்கள் இலையில வைக்கப்பட்ட எத்தனை கரண்டி, இதில் நீங்கள் என்ன சாப்பிட முடியும்? எனவே அரசியலுக்கெல்லாம் அப்பாற்பட்டு தென் மாவட்ட விவசாயிகள் சங்கம் என்கிற பெயரில் 2001 பதிவு செய்து 25 ஆண்டு காலமாக நாங்கள் சங்கத்தை கட்சி சார்பு இல்லாமல் நடத்தி வருகிறோம். எங்கள் பதிவு எண் 11/2001. கட்சி சார்பு கிடையாது. முதலமைச்சரையும் பார்க்குறோம், முதலமைச்சருக்கு கருப்பு கொடியும் காட்டுறோம். 2 இருக்குது. அப்போ எனவே 7 முறை நிரம்பிய மேட்டூர் டேமு நவம்பர் மாதம் 20ஆம் தேதி தீபாவளி அன்னைக்கு 7th டைமாக நிரம்பி மேட்டூர் டேமு கடலுக்கு தான் போகுது. 5 லட்சம் கோடி தமிழ்நாடு புதுசாக வாங்கி இருக்கிற கடன். அது உங்கள் நீர்ப்பாசனத்துக்கு எவ்வளவு? விவசாயிகளுக்கு எந்த கட்சியாக இருந்தாலும் எந்த ஆட்சியாக இருந்தாலும் மரியாதை இல்லை, கண்ணியம் இல்லை, கௌரவம் இல்லை, வாழ்வாதாரம் இல்லை, விலை இல்லை, உங்களை அழைத்து பேசுவதற்கு நாதி இல்லை என்கிற நிலைமை இருக்கு. இந்த வருத்தத்தோடு நம்ம ஐயாவுடைய நினைவிடத்தில் இந்த நிலைமையை மாற்றாமல், இந்த நிலைமையை முறியடிக்காமல் விவசாயிகள் ஒன்றுபட்டு நிற்க வேண்டும். புதுக்கோட்டையிலிருந்து கன்னியாகுமரி வரைக்கும் இருக்கிற 11 மாவட்டங்கள், தென் மாவட்டங்கள், எங்கள் மக்கள் தொகை 2.48 கோடி, 2,48,00,000, 10 பாராளுமன்றம், 64 சட்டமன்றம். எங்கள் எய்மே இந்த 11 மாவட்டத்தில் ஒரு அடர்த்தியான விவசாயிகள் சங்கத்தை உருவாக்க வேண்டும். அந்த தென் மாவட்ட சங்கம் கொங்கு மண்டலத்தில் அருமையண்ணன் ஏ.கே. சண்முகம் அவர்கள் தலைமையோடு நாங்கள் இணைந்து நிற்பதற்கு தென் மண்டலம் தயாராக இருக்கிறது என்பதை ஐயாவுடைய நினைவிடத்திலே உறுதி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.